அதே திண்ணை 7 கிணறுல 7 ஹில்ஸில் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர் படுத்து உறங்கிய திண்ணை. போனேன், போய் பார்க்கணும் ஆசை எனக்கு. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சென்னையில் இருந்தார், 7 கிணறுல போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. போய் பார்த்தா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் திண்ணையிலே படுத்திருப்பார். ரொம்ப லேட்டாக வரந்த தலைவர் அவர்களுக்கும் சொல்கிறேன், எல்லோருக்கும் சொல்கிறேன், அந்த திண்ணை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் படுத்து உறங்கிய திண்ணையை கழிவறையாக ஆக்கியிருக்கிறார். கழிவறை. எனக்கும் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிக்கு என்ன சம்பந்தம்? துடிச்சிச்சு. எங்கள் தலைவர் அப்போ இருந்தார், இந்திய தேசிய லீக்குடைய தலைவர் லத்தீப் பாய், எல்லோருக்கும் தெரியும், வக்ஃப் போர்டு சேர்மன், வாணியம்பாடி எம்எல்ஏ. நேராக போயிட்டேன் சட்டசபை. அவர் ஒரு ரூம், எளிமையான ஒரு தலைவர். இந்த மாதிரி இருக்குது தலைவரை, 7 கிணறுல கழிவறை கட்டி வச்சுருக்கிறான், அவர் படுத்து உறங்கின இடம். அப்படியாப்பா, எனக்கு தெரியலையாப்பா, வாப்பா போகலாம். சேப்பாக்கம் எம்எல்ஏ அப்போ, வா போகலான்னாரு. போய் எல்லாத்தையும் கேட்டால், ஆமாம் இதை வேறு ஆள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி சுவாதனை எடுத்தான். ஏண்டா சுவாதீனம் வீட்டை எடுத்துக்கங்கடா, பொடி போட்டுன்னு சொன்னார். டேய் சுவாதீனம் வீட்டை எடுத்துக்கடா, இதை ஏண்டா எடுத்தீங்க? அங்கேன்னு வந்து திரு ஒற்றியூர்லோடு வந்து இங்கே படுக்கிறவர் அவர், இப்பேற்பட்ட இடத்த கழிவறை கட்டி வச்சிருக்கிறியே கேட்டார். அவன் வந்தான், யார் கட்டினவன்? இடிச்சு தள்ளு. என்ன உறவு, என்ன சம்பந்தம், எப்படி கடிச்சிச்சு டவர், எப்படி ஆச்சு ரீச் ஆச்சு, என்ன காரணம், என்ன புரியல? லத்தீப் பாய் பன்மொழி புலவர். இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் பொதுவாக துடிக்கும், அப்படியே துடிக்கும். அதனால தான் இங்கே பெண்கள் வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் கண்ட கனவு, கடை விரித்தேன் கொள்வார் உண்டு என்று பெண்களும் இன்று சன்மார்க்கிகளாக வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட வேண்டிய வேலை.